அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 முடிய. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டிருந்த உன் உக்கிரகத்தை கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரக்காரனாய் இருக்கக்கூடாது என்றார். அப்பொழுது உக்கிரக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரக்காரனை விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகின்றானே, கொத்துகிறதற்கும் எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகின்றேன். உக்கிரக்காரனை விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு போதும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு ஒரு உவமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னன்னா, இந்த உலகத்திலே எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா, எதற்காக இதை சொல்லிக் கொடுக்கிறார்? நம்முடைய ஜீவனை ரட்சிப்பதற்காக, நாம் இந்த பூமியிலே ஒரு தேவனுடைய நோக்கத்தோடு வாழும்படி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உவமைகளாலே, ஒரு உதாரணத்தினாலே நம்மை வழிநடத்த அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்திருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வேலையை கவனிப்பதற்காக ஒரு மேனேஜரை வைத்திருக்கிறான். அந்த மேனேஜர் என்ன பண்றான்? அந்த எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. என்ன பண்றான் அந்த மேனேஜர்? என்ன பண்றான்? எஜமானுடைய ஆஸ்தியை தனக்கென செலவழித்து துன்மார்க்கமாய் அவன் வாழுகிறான். அதனால் அவனுக்கு என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு அநீதி உள்ள உக்கிரானக்காரன் என்று அவன் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அநீதி உள்ள அந்த மேனேஜர் என்ன பண்றான்? எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறான். அல்லேலூயா. அப்போ அழித்து போடுகிறது யார்? அழித்து போடுகிறது, அந்த அழித்து போடுகிறது அந்த மனிதனை, அந்த மேனேஜரை ஒரு விதத்தில் அவன் பிசாசுக்கு அடிமைப்பட்டவனா இருக்கிறான். அதனாலதான் அவன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறான். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் இல்லையா? என்ன சொல்லுகிறாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அல்லேலூயா. இப்போ எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுவதுன்னா, பல காரியங்களை ஒரு நிறுவனத்தை ஒரு மேனேஜர் கிட்ட ஒப்படைச்சா அதை அழித்து போடலாம். அவன் அந்த துன்மார்க்கமான அந்த அநீதி உள்ள அந்த மேனேஜர் என்ன பண்ணலாம்? அந்த உக்கிரானக்காரன் அதை அழித்து போடுகிறதாய் எஜமான் அதை கேட்கும் பொழுது அவனுக்கு உன்னுடைய கணக்கை எனக்கு ஒப்புவி, நீ அழித்து போடுகிறாய், ஆகவே என்ன கணக்கு ஒப்புவி அப்படின்றான். அப்போ அந்த உக்கிரானக்காரன், அந்த மேனேஜர் என்ன பண்றான்? ஐயோ, எஜமானுக்கு என்னுடைய துன்மார்க்கம் தெரிந்து போய்விட்டது, நான் என்ன செய்வேன்? அவன் சொல்றான் பாருங்க. அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? எனக்கு கொத்துகிறதுக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். அவன் அவனுக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியாம அந்த சூழ்நிலையில கேட்ட உடனே ஒன்றும் புரியாம, நான் என்ன செய்வேன்? என் எஜமானனை எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் என் தப்ப கண்டுபிடிச்சிட்டாரு, எஜமான எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில போய் பிச்சை எடுத்து வாழ, ஆங்கில வேதாகமத்தில் அப்படியேதான் போட்டிருக்கு, பிச்சை எடுத்து வாழ எனக்கு வெட்கப்படுகிறேன். 4 பேர்கிட்ட என் வாழ்க்கை நடத்துறதுக்கு, 4 பேர்கிட்ட போய் கெஞ்சி என்னுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கு நான் வெட்கப்படுகிறேன். ஏன்னா என்னுடைய எஜமான் என்னுடைய வேலையை விட்டு என்னை தள்ளுகிறாரு. ஆகவே என்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி
நான் செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். 4வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்றான்? செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு குறுக்கு வழிய அவன் ரெடி பண்றான். எஜமானுக்கிட்ட ஒரு பொய் கணக்கு எழுதுகிறான். அப்போ அவனுக்கு என்னன்னா, இதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இதுதான் சுய புத்தி. என்ன புத்தி அது? தன்னுடைய வாழ்வின் இன்பங்களுக்காக, தன்னுடைய வாழ்வின் மேன்மைகளுக்காக, தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மனிதர்கள் பலவிதமான குறுக்கு வழியை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். அது அழிவுக்கு நேரான வழி. சுய புத்தி அழிவுக்கு நேரானது. அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறார், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் சுய புத்தியை சாராத என்றாரு. ஏன் சுய புத்தியை சாராத என்றாரு? நமக்கு ஏன்னா விழுந்து போன நம்மிடத்திலே நம்முடைய புத்தி சரியானதாக இல்லை. விழுந்து போன மனிதனுடைய புத்தி விழுந்து போன புத்தியாக இருக்கிறது. அது தேவனுக்கேற்ற அளவு அது இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அது இந்த உலகத்துல தேவனை அறியாத மனிதர்கள் இப்படியாக சுய புத்தியில அவர்கள் செயல்படுகிறார்கள். நாம கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் ஒரு நல்ல வழியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். தேவனுக்கு பிரியமான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்தை சுத்தி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இல்லையா? உண்மையா இல்லையா? அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான், இதை நம்ம கவனிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு யாரும் கவனிச்சதே இல்லையா? கவனிக்கிறீங்கல்ல? கவனிக்கிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு ஊர்ல நான் வியாபாரத்துக்கு போயிருக்கும் பொழுது அவரோடு கூட நான் அமர்ந்திருந்தேன். அப்போ அவருடைய உறவினர் ஒருவர் எதிரில் ஒரு ஆள்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு வந்தாரு. வந்த உடனே என்னுடைய நண்பர் என்ன சொன்னாரு, ஏன்பா வெந்ததை தின்னுட்டு நொந்ததை பேசிட்டு திரியிறிய, குடும்பத்துக்கு பிரயோஜனமா ஒரு வேலை கூட நீ செய்யலையே அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்டதுமே எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு தாங்க முடியல. அது அவர் சொன்ன வார்த்தை மறந்து போச்சு. ஆனா அந்த வார்த்தை எனக்கு பிடிக்குது. என்ன பிடிக்குது? வெந்ததை தின்னுட்டு நொந்ததை பேசிக்கிட்டு குடும்பத்துக்கு ஒண்ணு செய்யாம இருக்கிறியே, அது அப்படியே என்னுடைய இருதயத்திலே ஒட்டி விட்டது. அல்லேலூயா. நாம என்ன பண்றோம்? அதை என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகள் பிடிக்குது, அவர் பேசின விதம் பிடிக்குது, அதை எடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு என்ன பண்றோம்? அதே மாதிரி சொல்றோம் இல்லையா? அதுதான் எங்க இருந்து கத்துக்கிடுறது? அது நம்ம சுத்தி நடக்கிற பல பேர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது. இந்த அநீதி உள்ள உக்கிரான காரணம் என்ன பண்றான்? தான் வாழ்வதற்கு, தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு நேரான வழியை தெரிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்தில் யாருக்கிட்டயோ ஒரு வழியை தெரிந்து கொண்டு அவன் என்ன பண்றான்? தன்னுடைய எஜமான ஏமாத்துகிறான். இது உலகத்திலிருந்து கற்றுக்கொண்ட வழி. அல்லேலூயா. எல்லாருமே அதை செய்யறோம். ஒரு சில நேரங்களில், இப்ப நான் சொன்னது போல சில நேரங்களில் சில காரியங்களை இப்படி நம்ம செய்யலாம். ஆனா அது தேவனுக்கு உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தார் நீங்க இந்த உலகத்தார் அல்லன்றாரு. நீங்க உலகத்துல இருக்கிறீங்க, ஆனா நீங்கள் இந்த உலகத்தாரு அல்ல. அதனாலதான் அவர் சொல்றாரு, பவுல் சொல்லுகிறாரு ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதினாலே மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வழியிலே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த வழியிலே நாம் வாழ வேண்டும். ஏன்
நமக்கு தெரியும். ஏன் என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் எவ்வளவு ஒரு பெரிய தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதனாலதான் பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது பாத்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் டியூட்டில இருக்கிறாராம். அல்லேலூயா. அவர் வேலையை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? செய்துகிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்னா அவர் டியூட்டில இருக்கிறாரு. டியூட்டில இருக்கிறாருன்னா வேலையில இருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன? அடுத்து பாருங்க, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது. இதுதான் ஒரு வேலை. அல்லேலூயா. அது நிறைய பேருக்கு தெரியல. இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரனுக்கு பொய்க்கணக்கு எழுதுறான். எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டுட்டு இன்னும் அழிக்கிறதற்கு, உலக சிநேகத்துக்காக, உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களுக்காக, உலகத்தினுடைய இன்பங்களுக்காக, தன்னுடைய சரீரத்தினுடைய ஆசா பாசங்களை தீர்த்து கொள்வதற்காக ஒரு உலக வழியை அவன் தெரிந்தெடுத்துக் கொண்டு அவன் என்ன பண்றான்? பொய் கணக்கு எழுதுறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அங்க பரலோகத்தில் இருக்கிற கண்கள், தேவனுடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்குது? இருக்குதா? நமக்கு அந்த பயம் இருக்குதா? நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரிய கர்த்தர் பாருங்க. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அல்லேலூயா. அவருடைய இமைகளே நம்மை சோதித்தருது. நம்முடைய இருதயத்தை எப்படிப்பட்ட இருதயம் என்பதை அவருடைய இமைகள் நம்மை சோதித்தருகிறது. அல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு ஒண்ணு தெரியல, இந்த கர்த்தர் நம்ம இந்த மனுக்குலத்தை சிருஷ்டித்த இந்த கர்த்தர் ஜீவன் உள்ள தேவன். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். என்ன கண்கள்? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அவருடைய 7 கண்கள் உடையவர் அவர். அல்லேலூயா. அப்படின்னா சம்பூரணத்துக்கு அடையாளம். அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. துன்மார்க்கன் தேவன் இல்லை என்று நினைக்கிறானோ. அல்லேலூயா. அப்படி நினைச்சதுனாலதான் அவனுடைய எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டு, அது மாத்திரம் இல்ல, வேலையை விட்டு எடுத்த உடனே ஒரு பொய் கணக்கு அவன் எழுதுகிறான். அல்லேலூயா. ஆனா நமக்கு தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அதனால கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் தன்னுடைய சுய வழியில, தன்னுடைய சொந்த வழியில, தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து அவன் வாழ்கிறவனாய் அவன் இருக்கிறான். ஏன் அப்படி வாழுகிறான்? தன்னுடைய வாழ்நாள் முழுவதற்கும் எதுக்கு? தன்னுடைய வாழ்நாளுக்காக, நான் இத்தனை வருஷம் வாழ போறேன், நான் 100 வருஷம் வாழ போறேன், நான் 80 வருஷம் வாழ போறேன், ஆகவே எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு என்ன பண்றான்? அதை துன்மார்க்கமாய் அவன் சேகரிக்கிறான். ஒரு இடத்துல ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது இல்லையா? நன்றாய் விளைந்தது. அவன் என்ன பண்றான்? நான் என்ன செய்வேன்? இந்த விளைந்ததை எடுத்து களஞ்சியங்களில் வைக்க இடம் பத்தல. ஆகவே அந்த களஞ்சியங்களை இடித்து பெரிய களஞ்சியங்களா கட்டி நான் அதுல வச்சு சேர்த்து வச்சு, என் ஆத்மாவை நீ புசித்து குடித்து பூரிப்பாய் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். விளைந்ததை எடுத்து சேகரித்து களஞ்சியங்களை பெரிதா கட்டி அதுல வைத்துட்டு சொல்றான். ஆத்மாவை குறித்து பேசுகிறான். ஆத்மாவுடைய புசிப்பு குடிப்பு வேற,
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆத்மாவுடைய புசிப்பு குடிப்பு என்பது அது ஆண்டவரோட ஒரு ஐக்கியம், ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை துதிப்பது, அவரோடு கூட உறவாய் இருப்பது தான் ஆத்மாவுடைய புசிப்பு குடிப்பு. இந்த சரீரத்துக்கு தேவையானது தான் இந்த உலகத்தில் இருக்கிற உணவு வகைகள் எல்லாம். இவன் அதுக்கு இதற்கு வித்தியாசம் தெரியாம மாம்சத்தை பேணி காப்பதற்கு கொடுக்கப்பட்ட அந்த தானியத்தை ஆத்மாவுக்கு அவன் சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்று ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேகரித்து வைத்திருக்கவர்கள் யாருடையவைகளாகும். அல்லேலூயா. என்ன இதுல என்ன சொல்ல வர நல்லா கவனிக்கணும். இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் தன் எஜமானுக்கு ஏமாற்றி அழித்து பொய்க்கணக்கு எழுதி தன்னுடைய வாழ்க்கைக்கு சேகரித்து வைக்கிறான், நாளைக்கு என்று சேகரித்து வைக்கிறான் இல்லையா? ஆனா நான் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்வேன், உயிரோடு இருப்பேன்றது தெரியாது. அல்லேலூயா. அவன் நினைக்கிறான் நான் 100 வருஷம் இருப்பேன், அந்த 100 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், பொய்க்கணக்கு எழுதி நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு அவன் சேர்த்து வைக்கிறான். ஆனா அவனுடைய சுய அறிவை கொண்டு அவன் சேர்த்து வைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சேகரித்து வைத்தவைகள் உன் ஆத்மா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால், உன் உயிர் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவைகளெல்லாம் யாருடையவைகளாகும் அப்படின்னு கேட்கிறாரு. அது உண்மை. ஏன்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஏன்னா நாம் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்போன்றது யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய நாட்கள் யாருடைய கரத்தில் இருக்குது? நான் நினைக்கலாம், நான் என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம். ஆனா நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் என்பது யார் கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. இதைத்தான் யாருமே புரிந்து கொள்ளல. அதனாலதான் யோபு பக்தன் சொல்லுகிறான் பாருங்க, என்ன சொல்லுகிறான் யோபு பக்தன்? 8:9 யோபு 8:9 சொல்லுகிறான் பாருங்க. எடுங்க யோபுவினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? அநாதி தேவன். அவர் எப்பொழுதுமே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். நாம யாரு? நேற்று உண்டானவர்கள். அல்லேலூயா. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? படிங்கம்மா, அடுத்து படிங்கம்மா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய நாட்கள் பூமியில ஒரு நிழலை போல இருக்கிறது. நிழல் ஒரு சில ஒளி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா, மறைந்து போய்விடும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 39:6 சங்கீதம் 39:6 வேஷமாகவே மனுஷன் திரிகிறானாம். அல்லேலூயா. விருதாவாகவே சஞ்சலப்படுகிறானாம், ஆஸ்தியை சேர்க்கிறான். அல்லேலூயா. முகத்துல ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அவன் நல்லவனை போல அன்பா தேன் ஒழுக பேசி அவன் ஒரு வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். என்ன சஞ்சலப்படுகிறான்? நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளை தினத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளை வாழ்வுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று அவன் ஆஸ்தியை சேர்க்கிறான். யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அல்லேலூயா. அவன் சேர்க்கிறது விருதாவாகவே அவன் சேர்க்கிறான். ஏன்னா அவன் அங்க தேவனுக்கு இடம் இல்லை. அவன் துன்மார்க்கனா இருக்கிறான், மதிகேடனா இருக்கிறான், பொய்க்கணக்கு எழுதுறான், எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுறான். அவனுக்கு தேவன் மீது நம்பிக்கை இல்லை. நான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் நம்மை சுற்றி இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில் நாம அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக தான் தேவன் இதையெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும்.
எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி உங்களுக்கு சரீரத்தை குறித்து உங்கள் ஜீவனை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். காட்டு புல்லுக்கு உடுத்து வைக்கிற தேவன் உங்களுக்கு அதிகமா உடுத்து வைப்பார். பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை பூட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவர் போதிக்கிறாரு, உங்களை சிருஷ்டித்தவன் நானு, உங்களை போஷிக்கிறவன் நானு, உங்களை காப்பாற்றுகிறவன் நானு. ஆகவே நீங்கள் அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் இந்த எதை பறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை, சஞ்சலப்பட வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை. அப்படி போகும்போது நம்முடைய வழிகள் நேரான ஒரு வழிகளா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அவர் கத்துக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த உலகத்துல நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. மத்தேயு 11:29 எடுங்க. மத்தேயு 11:29. வருத்தப்பட்டு இல்ல 28 படிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன தருவேன்றாரு? இளைப்பாறுதல் தருவேன். வருத்தம் என்ன? சஞ்சலப்படுறோம், துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். வாழ்க்கையில எதுக்கோ துக்கப்படுறோம், எதுக்கோ வேதனைப்படுறோம், எதுக்கோ சஞ்சலப்படுறோம். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்னா சமாதானம் தர்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சமாதானத்தை நான் தர்றேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்க ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன். அந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு சமாதானம் உள்ளதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என் நுகம் என்று சொல்லும் பொழுது இது கிராமம். இது கிராமம் தானே, இல்ல டவுனா? கிராமம். இந்த கிராமத்துல மாட்டு வண்டி பார்த்திருப்பீங்க. மாட்டு கழுத்துல என்ன போடுறாங்க? நுகம் போடுறாங்க. அந்த நுகத்தை போட்டுட்டு ஒரு கயிறு ஒண்ணு வச்சிருப்பான் தெரியுமா? மாட்டு கழுத்துல ஒரு கயிறு ஒண்ணு வச்சுட்டு இவன் தூரமா உட்கார்ந்துருப்பான். ஒரு 5 அடி பின்னாடி உட்கார்ந்துருப்பான், இல்ல ஒரு 6 அடி பின்னாடி உட்கார்ந்துருப்பான். அந்த கயிறை எடுத்து அந்த மாட்டு முதுகுல வலது பக்கம் போட்டா என்ன ஆகும்? ஏன் மாடு எப்படி திரும்புதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கயிறு பிடிச்சி இழுக்கிறதுனால திரும்பாது. அந்த மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு எடுத்து இந்த முதுகுல போட்டா வலது பக்கம் திரும்பும். கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. கிராமத்துல இருக்கீங்க, நான் சொல்லித்தரேன். இடது பக்கம் போட்டா இடது பக்கம் திரும்பும். மாடுக்கு அதுதான் அடையாளம். அது கழுத்துல என்ன இருக்குது? ஒரு நுகம் இருக்கிறது. அந்த நுகத்தை போட்டுட்டு அதுல கயிறை கட்டி, கழுத்துல கயிறை கட்டி, இந்த கயிறை இப்படி போடுறான், வலது பக்கம் திரும்புது. இந்த பக்கம் போடுறான், இடது பக்கம் திரும்பி. நம்ம கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்படி திரும்புது. அப்போ முதல்ல அந்த மாட்டுக்கு எஜமான் ஒரு நுகத்தை போடுறான். நுகத்தை போட்டுட்டு அவன் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அந்த மாடை என்ன பண்றான்? இப்படி போ, அப்படி போன்றான். ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கிறேன் சொல்றாரா இல்லையா? பிசாசு யாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரனாகி அந்த அநீதி உள்ள எஜமானிடத்திலே ஆளுகை செய்து அவன் என்ன பண்றான்? எஜமானுடையதை அழிக்கிறான், பொய்க்கணக்கு எழுத வைக்கிறான். அவனை என்ன பண்றான்? அழிவுக்கு நேராக அந்த பிசாசானவன் அவனை அடிமைப்படுத்தி கொண்டு அவனை அழிக்கிற வேளையில இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை
லகுவாயும் இருக்குது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. அவரிடத்துல தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் உடையவரிடத்துல தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனிடத்துல தான் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை சிருஷ்டி கர்த்தாவிடத்துல தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு இல்லையா, லூக்கா 16 சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நீங்க அதெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? தேவன் அறியாத மக்கள் நம்மளை விட ஞானமா இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன் ஏன் இதனால ஆண்டவரே சொல்றாரு, பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் அதிக ஞானம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஏன்னா அந்த சத்துரு, அந்த பிசாசானவன், அவன் ஒரு கேருபு. அவன் தேவனுக்கு மிகவும் சமீபத்தில் இருந்தா, தேவனுக்கு அவர் ஞானத்தை கொடுத்திருந்தார், சில அதிகாரங்களை கொடுத்திருந்தார், சில காரியங்களை அவனுக்கு கொடுத்திருந்தார். அதை கொடுத்ததை அவர் திருப்பி வாங்கல. அல்லேலூயா. கர்த்தர் ஒண்ணு கொடுத்துட்டா திருப்பி வாங்க மாட்டாரு. ஆனா அவனை தள்ளி விட்டுட்டாரு. அல்லேலூயா. அப்போ அதனால அவனை சேவிக்கிறவர்கள், அவனுக்கு அடிமையா இருக்கிறவர்கள், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அதனால நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. அதுக்காக அவர்கள் அதிக ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்னையா? நமக்கு பயம் இல்லை. ஏன்னா தேவன் ஞானத்தினாலே இந்த வானங்களை விரித்து புத்தியினாலே அஸ்திபாரப்படுத்தினாராம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன், அவருடைய ஞானம் உலகத்துக்கு பைத்தியமாய் இருக்கிறது, நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், அது வித்தியாசம். அது உலக ஞானம், இது தேவ ஞானம். தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி பைத்தியமாய் இருக்கிறதுனால தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள முடியல. அவர்கள் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறதுனால அவர்கள் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். அல்லேலூயா. ரோமர்கள் எழுதியிருக்கு, சுய ஞானத்தினால அவர்கள் தேவனை அறியாதிருக்கையில் நமக்கு தேவன் அவருடைய கிருபையினாலே அவரை நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவர்தான் கர்த்தர் என்று. அல்லேலூயா. அப்போ நீங்க அவங்க ஞானமா இருக்கிறத குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அதை காட்டிலும் தேவன் நமக்கு ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். நான் எடுத்த இல்லையா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே அதனுடைய பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நாம வாழ்வதற்கு அவர் சொல்றாரு, என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். யாரிடத்துல வந்து கற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அதுல அவரே நேரா வந்து இந்த உலகத்துல வந்து சில வழிமுறைகளை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல ஒரு வழியை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாவீதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாவீது எழுதுகிறான். சங்கீதம் 18:30. சங்கீதம் 18:30 எடுங்க. நாம கற்றுக்கொள்ள வேண்டியது தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, தேவனுடைய வழி உத்தமமானது. போதும். அவன் என்ன சொல்றான்? தேவனுடைய வழி உத்தமமானது. சரி, சொல்றேன். இதை எப்ப எழுதுனான் கேளுங்க. இந்த வார்த்தையை எப்ப எழுதுனான்? அவன் ஒரு மிகப்பெரிய ராஜாவாய் சத்துருக்களை எல்லாம் மடங்கடித்து, தன்னை சுற்றில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் மடங்கடித்து, அவர்களை தோற்கடித்து, அவர்கள் எல்லாரும் இவனுக்கு கப்பம் கட்டுகிறார்கள். கப்பம் கட்டுறதுன்னா தெரியல, வருஷமான வந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைய கொடுக்கணும். தாவீது ராஜாவுக்கு கொடுக்கணும். தாவீது ராஜா
பெரிய கேதுரு மர வீட்டில் இருக்கிறான், சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிறான், ஒரு பெரிய ராஜாவா இருக்கிறான். அவனை பார்த்தா சத்துருக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்தானத்தை அவனுக்கு தேவன் கொடுத்துட்டாரு. அவனுடைய வீட்டை அற்புதமா கட்டி விட்டாரு. வீட்டை குடும்பத்தையும் கட்டி வித்துட்டாரு. அற்புதமா அவனை ராஜாவாக்கி அந்த சுத்தி இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்து பயந்து நடுங்கும்படி அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துட்டாரு. அந்த சமயத்துல எழுதுறான் இத. அல்லேலூயா. அந்த சமயத்துல எழுதுனா நம்ம அதை கவனிக்கணும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சேர்ல வேணா உட்காந்துக்கோங்கம்மா. அந்த ஒரு மனிதன் எவன் ஒருவன் கர்த்தரை நம்பி விசுவாசித்து கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய கிருபையினாலே மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறானோ அவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். அல்லேலூயா. நாம என்ன பண்றோம்? நம்ம சுத்தி என்ன நடக்குது சொன்னல, சுத்தி எப்படி சம்பாதிக்கிறான், சுத்தி எப்படி வாழ்றான், நம்ம சுத்தி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான், இதை பார்க்கிறோம். இதை பார்க்க கூடாது. இது உலகத்தின் சிநேகிதம். இது இந்த உலகத்திலிருந்து நாம கத்துக்கொள்ள கூடாது. நாம யார்கிட்ட கத்துக்கொள்ளணும்? தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அவன் தாவீது சொல்றான், தேவனுடைய வழி உத்தமமானது. என்ன வழி உத்தமமானது? தேவனுடைய வழி உத்தமமானது. அவன் எழுதுறான். அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சு, அவனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்க்கணும். அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான். சொல்றான் இல்லையா, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்படி ஒரு ஒதுக்கப்பட்டவனா இருந்தான், புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான். அது மாத்திரமல்ல, சகோதரர்கள் கேட்கிறாங்க, உன்னை யார் இங்க வர சொன்னது? உன்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ அவனை பத்தி ஒரு பெரியதா எதுவுமே ஒரு பெருசாவே யாரும் மதிக்கல, ஒரு பொருட்டாவே மதிக்கல. அல்லேலூயா. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வார்த்தைலாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னு. அந்த மாதிரி இவனை என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. இவனை பத்தி கேர் பண்ணல. ஆனா இவங்கிட்ட அது மாத்திரமல்ல, அதனால என்ன பண்ணிட்டாங்க, இது மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லுவாங்க. அது போல இவனை ஒரு கொஞ்சம் ஆடுகளை அவனை மேய்க்க விட்டாங்க. ஆனா அவனுடைய இருதயமானது கர்த்தர் பேர்ல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வாஞ்ச உள்ள இருதயம். நல்லா கவனிங்க. நான் சொன்னேன், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னது? உன் உதடு, உன் ஆத்துமா. அந்த ஆத்துமாவை நீ தேவனோடு கூட இணைத்து அந்த உதடுகளின் காலை பலியினால் அவனை ஸ்தோத்தரித்தாலே போதும், அவர் மகிமைப்படுத்துகிறாய். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நீ அப்படியே இருக்க முடியாது. அல்லேலூயா. அவரை நீ மகிமைப்படுத்தினா உன் வாழ்க்கை இருக்கிற அவமானங்களை நீக்க முடியும், உன் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரங்களை நீக்க முடியும், உன் வாழ்க்கையில இருக்கிற நோய்களை நீக்க முடியும். அவரால் முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நீ மகிமைப்படுத்தினா அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் 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 யாருக்கும் தெரியல. எல்லாம் இந்த மகிமையின் தேவனை மறந்துட்டு உலகத்தில் இருக்கிற மகிமையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாராவது கார்ல இறங்கினா, கார்ல வராரு, அது என்னங்க அது? ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, என்னால மறக்கவே முடியல, 4 சக்கரை வச்ச இரும்பு டப்பா. அல்லேலூயா. உண்மைதானே? மகிமை எது கொடுக்குறீங்க? ஒரு மனுஷன் கார்ல இறங்கினா அந்த காரை வச்சு மகிமையை கொடுக்குறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி பார்க்கிறவர்ல. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் பரலோகத்திலே சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இருதயம் அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. நாம வேணா இந்த உலகத்துல பார்த்து ஐஸ்வர்யவனை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாம், கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயம் எங்க இருக்குது? உன் இருதயம் பொக்கிஷத்து மேல இருக்குதா இல்ல ஏன் மேல இருக்குதா? யார் மேல இருக்குது உங்க இருதயம்? யார் மேல இருக்குது உங்க இருதயம்? கர்த்தர் மேல இருக்க வேண்டும். அதுதான் சொல்றான்,
அவர் என்ன சொல்றான்? கர்த்தருடைய வழி உத்தமமானது. அனுபவிச்சவன் சொல்றான். இப்படி ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கரவலாடுகளின் பின்னாடி திரிஞ்ச உன்னை எடுத்து நான் ராஜாவாக்கினேன். அல்லேலூயா. கரவலாடுகள் பின்னாடி. ஏன் கரவலாடுகள் பின்னாடி? ஆடு மேய்க்கிறது இன்னைக்கு காலில் போயிட்டு சாயங்காலம் வந்து விட்டுறாங்கல்ல. அந்த காலத்துல எல்லாம் அப்படி போக முடியாது. போனா ஒரு மாசம் கழிச்சு தான் வரணும். இன்னும் புளியோதரைய ஊறுகாயம் கட்டிட்டு போக முடியுமா? நபர் கிடையாது. அந்த ஆடுகளின் பாலை கறந்து தான் குடிச்சு பசியை தீக்கணும். பசி எடுத்து என்ன பண்ணுவான்? கரவலாடுகள் பின்னாடி திரிஞ்சான். நீ கரவலாடுகள் பின்னாடி திரிஞ்ச உன்னை எடுத்து ராஜா வாக்கின. ஆடுகளை மேய்த்த உன்னை நான் ராஜா வாக்கின. காரணம் என்ன? அவர் என் கர்த்தர். என்ன சொல்றான்? அவர் என் கர்த்தர், அவர் என் ரட்சகர், அவர் என் மீட்பர், அவர் என் மேய்ப்பர். உதடுகளால சொல்லி இருதயம் தூரமா இருக்க கூடாதுங்க கர்த்தர் இடத்துல. நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உதடுகளாலே துதித்து விட்டு இருதயத்தை நீ வேற இடத்துல வச்சிருந்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை அறிவார். உள்ளது அதான் சொல்றாரு இல்லையா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கட்டுகளில் இருந்து, துக்கத்தில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, சஞ்சலங்களில் இருந்து விடுவிப்பேன். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன். பச்சாக்குறையிலிருந்து விடுவிப்பேன். யாரை விடுவிப்பாரு? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இந்த உலகத்தினுடைய மன கட்டுகளில் இருந்து நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. அதுதான் என் கர்த்தர், என் தேவன், என்னுடைய மீட்பர், என்னுடைய மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைய. இதுதான் அவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையும் தாகமும் பசியுமா இருந்தது. அது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் ஒரு வாழ்ந்த ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு, அவனை தெரிந்தெடுக்கிறாரு, அபிஷேகம் பண்றாரு, அவனை உயர்ந்த ராஜாவாக்குறாரு. அப்போ எழுதுறான். அத எப்போ எழுதுறான்? ஒரு ராஜாதி ராஜா அவனை ராஜாவாக்கி சிங்காசனத்திலே ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அதிகாரமும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கும் போது எழுதுறான், கர்த்தருடைய வழி உத்தமமானது. யாருடைய வழி உத்தமமானது? கர்த்தருடைய வழி உத்தமமானது. பிசாசினுடைய வழி இல்ல, உலகத்தினுடைய வழி இல்ல. அதனால ஆண்டவராக இயேசு வந்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ இப்படி ஒரு ஜெயித்த மனிதன், கர்த்தரை பெரிதாக எண்ணின மனிதன், கர்த்தரை விசேஷித்த விதமாய் இருதயத்திலே மிகப்பெரியதாய் வைத்த மனிதன் கர்த்தருடைய வழிகளில் நடந்து ராஜாவானான். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்லுவேன், தேவனுடைய ஊழியத்தை கூட தேவனுடைய வழியில் செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமான வழியில செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் அங்கீகரிப்பாருங்க. எதை அங்கீகரிப்பாரு? அவருடைய வழிகளில், அவருடைய வழிகளில் இருந்தாதான் எதையுமே அவர் கர்த்தர் அங்கீகரிப்பார். அது உத்தமமான வழி, தேவனுடைய வழியாக அது இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ ஐஸ்வர்யம் வந்துடுச்சு. அவ்வளோ ஐஸ்வர்யம் வந்த ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தை, அதை கவனிக்கணும். நம்ம எங்கிருந்து கவனிக்கணும்? நம்முடைய வாழ்க்கை எங்கிருந்து நம்ம கத்துக்கணும்? வேதத்திலிருந்து தான் நாம கத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, 1 நாளாகமம் எடுங்க, 22வது அதிகாரம் எடுங்க. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 11 இருந்து 14 வரைக்கும் நான் படிக்கிறேன். பாருங்க. இப்பொழுதும் என் குமாரனே நீ பாக்கிய, நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிங்க. இப்போதும் குமாரனே, என் குமாரனே நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே இருப்பாராக. சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு
இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. அது மாத்திரம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் நீ செய்ய கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்குண்டு திடமனதாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாருல இல்லையா? லூக்கா இது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்துல சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. தாவீது சாலமோன் ஆகிய தன்னுடைய குமாரனுக்கு என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் என்னவா இருப்பாய்? பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. ஒரு ராஜா தன்னுடைய குமாரன் அடுத்து ராஜாவாக போகிறான். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? தம்பி, மகனே, நான் இப்படி பண்ணேன், ஜெயம் எடுத்தேன். நான் இப்படி பண்ணினேன், நான் ஜெயம் எடுத்தேன். நான் இப்படி பண்ணினேன், ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிச்சேன், அதனால நான் ராஜாவா இருக்கிறேன். அப்படியா சொல்லி கொடுக்கிறான்? என்ன சொல்லி கொடுக்கிறான்? மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் நீ செய்ய கவனமாயிருந்தால் நீ பாக்கியவானாயிருப்பாய். அல்லேலூயா. சொல்றான், கர்த்தர் எழுதி கொடுத்தத, மோசே மூலமா எழுதி கொடுத்தத நீ அந்த நியமங்களையும் அந்த நியாயங்களையும் நீ கை கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் இப்படியே தான் வரும். பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் உள்ளவைகள் எல்லாம் செய்யும்படி கவனமாயிரு, புத்திமானாய் நடந்து கொள், அப்பொழுது உன்னுடைய வழியை எந்த பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏன் சொல்றாரு? இந்த உலகத்துல உன்னை பயமுறுத்துகிற காரியங்கள் வரும், போராட்டங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், சூழ்ச்சியா நடக்க வேண்டிய காரியங்கள் வரும். ஆனா அதுல நீ செயல்படாத. அல்லேலூயா. அந்த வழியை தெரிந்து கொள்ளாத. தேவனுடைய வழி உத்தமமானது. இந்த நியமங்களையும் இந்த நியாயபரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்போம். ஆனா நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது உனக்கு பாதைகளே இல்லாம இருக்கலாம். உனக்கு முன்னாடி பாதைகளே இல்ல, வாழ்க்கையே இல்ல, வழியே இல்ல, அப்படி இருக்கலாம். ஆனா நான் கண்டுபிடிச்சேன், அப்ப எனக்கு ஆண்டவர் ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறாரா? போட்டிருக்குது, அப்படியே போட்டிருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய இருதயம் இந்த ஆண்டவரிலே அவ்வளவாய் மகிழ வேண்டும். உனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. அவருடைய வழிகளில் அவருக்கு பயந்தா அவருடைய வழிகளில் அவரால் நடத்த முடியும். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? என்னங்க அது? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா கூட வர மாட்டேங்குது. ஒரு உச்சி எல்லாம் தூய் என்ன நல்லா கரெக்டா வரலையா? சத்தியம். அல்லேலூயா. பாருங்க, இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பாதிப்பாய்னு அர்த்தம். அவன் என்ன சொல்றான்? நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் நேசிக்கிறவன், கர்த்தர் பேல வாஞ்சியா இருக்கிறவன், கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறவன், அவன் இன்னைக்கு ராஜா வாயினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல சொல்றான், நான் கேதுரு மர வீட்டுல இருக்கிறேன், உயர்ந்த மரங்கள் ஐஸ்வர்யங்கள் மத்தியில அவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிறேன். அப்படி இருக்கிறேன்னா என்னுடைய கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டணும்னு சொல்றோம். கட்டணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு,
நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரன் கட்டுவான். ஏன்னா நீ நிறைய ரத்தம் சிந்திருக்கிற, நிறைய மனுஷனுடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்கிற, அதனால நீ எனக்கு ஆலயம் கட்டாதுன்னு. உண்டா இல்லையா? உண்டு. என்ன வாஞ்சா அந்த ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும், காணிக்க கொடுக்கறதுக்கு இல்லாம எதுக்கு வராம போயிடாதீங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம், உன் புள்ள கட்டுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தொல்லை விட்டுதுடா அந்த பெரிய பாரம் என்னத்துக்கு நமக்கு. அல்லேலூயா. நான் இந்த ஆலயத்துக்கு கடைசியா கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் போது இந்த ஆலயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்தது. ஒட்டடை அடிக்கலை, பெயிண்ட் அடிக்கலை, பூசணம் பூத்து கிடந்தது, கரண்ட் ஓசில எடுத்து வச்சிருந்தாங்க. வந்து வேலையை சத்தம் போட்டேன். அல்லேலூயா. வேலையை சத்தம் போட்டேனா இல்லையா? போட்டேனா இல்லையா? போட்டு சீர்படுத்தினேன். அல்லேலூயா. நம்முடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் நம்ம வீட்டை விட எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அவன் என்ன சொல்றாரு, நீ ஆலயத்தை கட்டாதுன்னு சொல்லிட்டாரு. திங்க் பண்றான், இன்னொன்னு யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? நான் கட்ட வேண்டாம், ஆனா என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம் எல்லாத்தையும் சவதரித்து வைப்பேன். அல்லேலூயா. அதுதான் ஏன் 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 அவனுக்கு தெரியும், நான் ஆடுகளின் பின்னாடி திரிஞ்சவன், ஏன் நான் ஒதுக்கப்பட்டவன், ஏன். அல்லேலூயா. அதனால நான் இன்னைக்கு சொல்லுவேன், உன்னுடைய சிறுமையில கூட நீ அவரை மகிமைப்படுத்தி நீ மகிமைப்படுவாய். அல்லேலூயா. ஏன் நீ தேவனை மகிமைப்படுத்தணும்? உன் ஜீவனை மகிமைப்படுத்தாத, உன் ஜீவனுக்காக நீ மகிமைப்படுத்தாத. அதனாலதான் இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன், அநீதி உள்ள மேனேஜரே தன் ஜீவனை மகிமைப்படுத்ததான் உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை சுதந்திரிச்சான். இல்லையா? எதுக்கு சுதந்திரிச்சாங்க? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பிட்டான். என் ஜீவனுக்கு நான் தான், என் ஜீவனை நான் தான் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனிதர்கள் சரீர இன்பங்களுக்காக ஒரு தேவன் ஏற்படுத்திருக்கிற வழியை விட்டு வேற வழியில போறாங்களா இல்லையா? அது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேற வழியில போறாங்களா இல்லையா? அது தேவனுக்கு பிரியமா? ஆனா நீ தேவனை மகிமைப்படுத்தினா உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய சரீரம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அவன் முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கப்போ தேவனை மகிமைப்படுத்தினான். யாரு? தாவீது. அவன் குறுக்கு வழியில போகல, பொய் கணக்கு எழுதல, அதுதான் தேவனுடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. இவன் சுய புத்தி எடுப்போம். நீதிமொழிகள், நீதிமொழிகள் 3வது அதிகாரம், 3வது அதிகாரம் எடுங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. அடுத்து போட்டிருக்குது பாருங்க, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நல்லா கவனிக்கணும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை. நான் பயப்படுவேன், அதுல நடந்தவங்க போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதைகளை நான் செவைப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில பள்ளம் மேடு இருக்கலாம், குண்டு குழி இருக்கலாம், உன் வாழ்க்கை கரடு முரடா இருக்கலாம், உன் வாழ்க்கையில முள்ளு குறுக்கு இருக்கலாம், உன் வாழ்க்கை பாதை நல்லா இல்லாம இருக்கலாம், இருளா இருக்கலாம். ஆனா உன் சுய புத்தியின் மேல நீ சாயாத, உன் வழிகள் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள். அதனாலதான் அவர் வழியில நினைச்சான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட நடப்பேன், பயப்பட மாட்டேன். ஏன்? எனக்கு என் பாதைகளை, என் கால் இடராதபடி என்னை செவைப்படுத்துகிறார்.
அல்லேலூயா. அவர்தான் கர்த்தர். உன் சுய புத்தி என்ன சொல்லுது? அவர்தான் வந்து சொல்றாரு, நான் உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நானே உன் தேவனாகிய கர்த்தர். நான் தேவன். உனக்கு தேவன்னா தேவன். உன்னை நான் போஷிப்பேன். சிங்க குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினை கிடைக்கும். கர்த்தரை தேடி ஒரு நன்மை குறைவுபடாது. படவே படாது. சொல்றாரு, உன் குடும்பத்தை என் கையில ஒப்பட, உன் பிள்ளைகளை என் கையில ஒப்பட, நான் ஆசீர்வதிப்பேன். நீ எனக்கு பயந்து வாழு. ஹல்லேலூயா. என்னுடைய நியமங்களையும் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய எல்லாவற்றையும் நீ கை கொண்டு எனக்கு பயந்து வாழு. என்னை நம்பி இரு. ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல சாய்ந்து நீ குறுக்கு வழியில போகாத. வா, உனக்கு நான் கரம் பிடிச்சு வழி நடத்துறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா.